பிரைஸ் லார்ட். glory be to Jesus, glory be to Jesus. பயத்தை பற்றி நம்ம பார்ப்போம். யார் யார் பயப்படுறாங்க, எப்படி பயப்படுறாங்க பார்ப்போமா? எரேமியா 1:8. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னை இருக்கிறேன். அடுத்தது எரேமியா 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன், பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அடுத்தது எரேமியா 1:6. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேசாதேன், சிறு பிள்ளையாக இருக்கிறேன் என்றான். ஏன்னா பயந்து போயிட்டான். பயந்து போனதுனால என்ன சொல்கிறாரு, நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன் பாண்டவர். எரேமியா 1:7 சொல்லப்பட்டிருக்குது. ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. சிறு பிள்ளைன்னு சொல்லாத, பயப்படாத, நான் சொல்கிறதெல்லாம் போய் நீ என்ன செய்யணும், சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். எரேமியா 1:7. அடுத்தது கர்த்தாவே, நீர் அதை தேவரீர் என்னை நினைத்து நீ விசாரித்து இதை துன்பப்படுகின்றவர்களுக்கு என் நிமித்தம் நீதியை சரிக்கட்டும். உம்முடைய நீதிய பொறுமை நிமித்தம் என்னை வாரிக்கொள்ளாதீங்க. நான் உம்முடைய நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன் என்று அறியும். பயந்து போய் இந்த காரியங்களெல்லாம் என்ன செய்கிறான், ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுறான் இல்லையா? இந்த என்னை வாரிக்கொள்ளாதையும் நிந்தையை சகிக்கிறேன், என்னை நிமித்தம் நீதியை சரிக்கட்டுங்க, விசாரிங்க அப்படிலாம் சொல்லி பயந்து போய் சொல்கிறாங்க. எரேமியா 15:15. அடுத்தது பாருங்கள், உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இதயத்துக்கு மகிழ்ச்சியுமாக இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உங்களுடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. எரேமியா 15:14 சொல்கிறார் இல்லைங்களா? அடுத்தது எரேமியா 15:17 சொல்கிறது, நான் பரிகாசக்காரோட கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை, இந்த கரத்தின் நிமித்தம் தனித்து உட்கார்ந்து சலிப்பினால் என்னை நிரப்பின்னு சொல்கிறான். ஆண்டவர்கிட்டே பேசினாங்க. அது அவ்வளோ பயம், ஆண்டவர் மேலே பயம் இருக்கிறதுனால தான் அப்படிலாம் அவன் அறிக்கைதான். சரியா? எரேமியா 15:18-19-20. என் நோவு நித்திய காலமாகவும் என் காயம் ஆறாத கொடிய புண்ணாகவும் இருப்பானேன். நீர் எனக்கு நம்பப்படாத ஊற்றை போலவும் வற்றி போகிற ஜலத்தை போலவும் இருப்பீரோ கேட்குறான். சரிங்களா? அந்த அளவுக்கு ஆண்டவர் நேசிக்கிறதுனால தான் அவனுக்கு பயம் வந்துட்டு, பயந்தனால்தான் இதெல்லாம் என்ன செய்கிறான், கேட்குறான் ஆண்டவர்கிட்டயே. எரேமியா 15:21. நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்பித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்றார். லூக்கா 1:27, 28, 29, 30. கிருபை பெற்றவளையே வாழ்க, கர்த்தர் உன்னுடன் இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். யார்? தேவதூதன் சொல்லல, கேபிரியல் தூதன். அவ்வளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். மரியாளே, பயப்படாதே, நீ தேவத்தில் கிருபை பெற்றாய் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா? லூக்கா 19:20, 21 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பாருங்கள், ஆண்டவர் வந்து அவங்கவுங்களுக்கு எப்படிலாம் சொல்லி கொடுக்குறாரு. அடுத்தது பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். அதுதான் அப்போஸ்தலர் 27, 24, 25. நம்பிக்கை விசுவாசம் அப்படி சொல்கிறாங்க இல்லையா? நம்பிக்கையில் விசுவாசத்தை தான் அப்படி சொல்ல முடியும். அடுத்தது, நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் இலைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆறுதலான வார்த்தை ஆண்டவர் சொல்கிறார். லூக்கா 2:9. அதாவது ஏசாயா 41:9-10 சொல்லப்படுறது. பார்த்தீங்களா எவ்வளோ அருமையான வார்த்தைகள்லாம் கேட்கவே நம்மளுக்கு அப்படியே புல்லரிச்சு போகுது. சுவிசேஷம் பூமி எங்கும் உள்ளவர்களுக்கு அந்நாட்களில் ஒன்றில் அவர் தேவாலயத்தில் ஜனங்களுக்கு உபதேசித்து சுவிசேஷத்தை பிரசித்த போது பிரதான ஆசாரியரும் வேத பாதகரும் மூப்பரும் இடத்தில் கூடி வந்து, எப்போ லூக்கா 20:21 சரியா, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். லூக்கா 19:40. அடுத்தது, ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செய் கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியால் அதை இன்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள். அவங்க ஜனங்களுக்கு பயந்ததுனால அவர் ஒன்றும் செய்ய முடியல. லூக்கா 19:48. நீங்களோ எச்சரிக்கையாக இருங்கள், ஒப்புக் கொடுப்பார்கள், அடிக்கப்படுவீர்கள், அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள், சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். மார்க் 13:9-10 சொல்கிறார். எச்சரிக்கையாக இருங்க, பயப்படாதீங்கன்றார்.
அந்நாட்களிலே அந்த உபத்திரத்துக்கு பின்பு சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கூடாதிருக்கும். மார்க்கு 13:24 சொல்லப்பட்டிருக்குது. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிக்கிறது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அந்த வெளிச்சத்தில் நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். வெளிப்படுத்தல் 21, 23, 24, 25 சொல்லப்பட்டது. அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. பார்த்தீங்களா, அங்கே அடைக்கப்பட இல்லை. ராவும் பகலும் கதவு திறந்து தான் இருக்கணும். ஆண்டவர் தூச்சி தான் இருப்பாங்க. அடுத்தது உன்னத பாட்டில் பாருங்கள், நேசர் தனது கையை இரவு நேசர் தனது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. இப்போ பயந்து போய் தான் என்ன செய்கிறது, அவன் இந்த பொண்ணு பயந்து போய் தான் நேசர் என்ன வாட்டி என்ன செய்கிறான், உள்ளம் பொங்கி போச்சான். அந்த நிமித்தம் பொங்கினது. உன்னத பாட்டு 5:2-3 இவ்வளோ அழகாக வர்ணிக்கிறாங்க. பார்த்தீங்களா, அவர் என்னத்தை பார்க்கறது தான் அவங்க ஆண்டவர் நம்முடைய எல்லா காரியங்களும் என்ன செய்யறது, பயப்படுறோம் இல்லையா, அது எல்லாத்தையும் செய்யறது பார்த்து தான் அவர் நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளை தடவி கொடுக்குறாரு. நம்மளை எல்லாவற்றிலும் நம்மளை பார்த்து நம்ம பயப்படாதே நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கற்றுத்தாம இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி பாதுகாக்கிறாரு. இந்த வசனங்கள் ஒன்றும் அப்படியே படித்து விட்டக்கூடாது. நான் ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணால் உள்ளே போய்ட்டு அதை படித்து வாசித்து பார்க்கணும். எதுக்கு சொல்லியிருக்காங்க, ஏன் சொல்லியிருக்காங்க, எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் என்ன செய்யணும், ஆழ்ந்து படிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்படியே படிச்சுட்டே போய்டுறது ஒரு காரியங்கள் கிடையாது. படிக்கணும், உண்மையான செய்ய படித்து தியானித்து அதன்படி கற்றுக்கொள்ளணும். ஆண்டுகிட்ட என்ன பேசுகிறாரு நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்போ தான் நம்மளால் ஜீவிக்க முடியும். கற்றுதான் இந்த வார்த்தைகளை பாதுகாப்பாக அமையும். Praise God. God bless you all. Thank you.